Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க. வடிவேலு காமெடியில பல காமெடியை திரும்ப திரும்ப பார்க்கலாம். அதுல திரும்ப பேசுறீங்கிறத திரும்ப பார்க்கலாம். அந்த அளவுக்கு காமெடியா இருக்கும் அந்த காட்சி. அதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலை நிப்பாட்டினது நான் தான்ங்கிற சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே அமெரிக்கால 2 முறை சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு சவுதி அரேபியா சொல்லியிருந்தாரு. நிலத்துல சொன்னது மட்டும் இல்ல, நான் பறக்கிறப்பையும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 பறந்துகிட்டு இருக்கிறப்ப ஃபாக்ஸ் நியூஸுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. அதுலயும் அதை வந்து கிளைம் பண்றாரு. பறக்கும் போதெல்லாம் பேட்டி கொடுக்குறாரா? பொட்டன்சியல் நியூக்ளியர் வார் அந்த வார்ல வந்து இருந்தது. அமெரிக்கா தலையிட்டு தான் வந்து தடுத்து நிப்பாட்டி இருக்கோம். பல லட்சம் உயிர்கள் வந்து காக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாகிஸ்தான் தரப்புலதான் நாங்க நியூக்ளியர் வெப்பன் எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்திய தரப்புல யாருமே சொல்ல போனா ஸ்போக் பர்சன் கூட அந்த நியூக்ளியர் வெப்பனை நாங்க எடுப்போம்னு சொல்லவே இல்லை. ஆனா அமெரிக்க அதிபர் தொடர்ந்து இந்த அணு ஆயுத போரை தடுத்து நிப்பாட்டினது நான் தான், பல லட்சம் மக்கள் உயிர் காப்பாத்துறது நான் தான், ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரச்சனையை தீர்க்க போறது நான் தான், அந்த தாக்குதலை நிப்பாட்டினதே நான் தாங்கிறத கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த தரப்புல இருந்து நாங்க நியூக்ளியர் வாருங்கிற வார்த்தையை கூட சொல்லல. அதையே ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. கேள்வியோட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, எதிர்கேள்வி ஏன் வரமாட்டேங்குதுங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சு நிலத்துல ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு, வானத்துல கொடுத்துட்டாரு, அடுத்து கப்பல்ல ஒரு பேட்டியை கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். தண்ணியில போயிட்டு இருக்கும் நம்ம நிலத்திலேயாவது ஒரு பேட்டி தான் எதிர்பார்த்து விடுறோம் கடந்த 14 வருஷமாக. ஐயா, நாங்க வானத்துல எல்லாம் பேட்டி கேட்கல, நீங்க கீழே வந்து ஒரு பேட்டி கொடுங்கன்னா ஒரே ஒரு பேட்டி மட்டும் கொடுங்க. கொடுத்தாரு எலெக்ஷன் டைம்ல, பாத்தீங்கல்ல? அதுல இருந்தா சொன்னார்ல பரமாத்மாவோட, அந்த மாதிரி பேட்டிகள் தான் வருது. சரி, ஓகே. பிரஸ் மீட் எப்ப கொடுப்பாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது தனி டாபிக். அதுக்கு முன்னாடி வந்து டிம் குக் இருக்காருல்ல, ஆப்பிள் சிஇஓ, அவர் வந்து மீட் பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இங்க வந்து 500 பில்லியனோட வந்திருக்கீங்க, நம்ம இங்க நல்லா பண்ணலாம், ஏன் இந்தியாவில போய் பண்றீங்க? அங்க நிறைய வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் அங்க உற்பத்தி ஆகுறதா கேள்விப்பட்டேன், அங்க பண்ணாதீங்க. ஏற்கனவே இந்தியா வந்து அவங்களே பார்த்துப்பாங்க, நிறைய டேரிஃப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, இங்க வந்து முதலீடு பண்ணுங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காராம். இந்தியாவுக்கு போகாதீங்கன்னு வேற இப்ப சொல்லியிருக்காரு. இதுக்காக ஏதாவது ஜி சொல்லுவாரா? அதான் எதிர்கட்சியில் கேக்குறாங்க, இதுக்காக வந்து பதில் சொல்லுங்க, நமக்கு வர வேண்டிய வருவாயா அமெரிக்க அதிபர் தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு, இதுக்காவது வாயை திறந்து பேசுங்க ஜின்னு உலுக்கிக்கிட்டு இருக்காங்க. விஸ்வகுரு ஏதாவது பேசுங்க. யாரு இப்ப விஸ்வகுரு? அதுவே ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. நான் தாங்கிற மாதிரி ட்ரம்ப் எல்லாத்துக்கும் கிளைம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, இங்க இந்தியாவில் இருக்கிற பல பேர் வந்து டாக்ஸ்னால பாதிக்கப்படலாம் சொல்லுவாங்க. அமெரிக்காவும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் வந்து பேசுறாரு. அதிகமா டேரிஃப் போடுற நாடுகள்ல இந்தியா ஒன்னு தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் வலுவாகிக்கிட்டே இருக்கு. வெகு சீக்கிரத்துல நம்ம ஜப்பானை பீட் பண்ணி முன்னாடி போயிருவோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த சூழல்ல சர்வதேச நாடுகள் இந்தியாவை பார்த்து, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பார்த்து பயப்படுதாங்கிற ஒரு சந்தேகமே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மேல பல கேள்விகள் இருந்தா கூட நம்ம நாட்டோடைய மக்கள் தொகைங்கிறது ரொம்ப பெருசு, யூத் ஃபோர்ஸ் இருக்கு. இதை தாண்டி இந்த சூப்பர் பிரைன்ஸ்ங்கிறது எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. இப்ப வந்து அமெரிக்கால எடுத்துக்கிட்டா கூட அமெரிக்காலயும் இருக்கு. அமெரிக்கர்கள் தான் வந்து முக்கியமான இடத்துல எல்லாமே பங்காற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்ல, கனடால கூட பாருங்க, இப்ப 4 அமைச்சர்கள் வந்து அங்க வந்திருக்கிறாங்க. ஆமா, அதனால இந்தியாவை பார்த்து நாடுகள்லாம் பயப்படுதோங்கிறது இருக்கு. இன்னொரு விமர்சனமும் இருக்கு மோடி மேல. ஏன்னா இந்த பிராந்தியத்துல முக்கியமான நாடு இந்தியான்னு பார்க்கப்படுது, முக்கியமான தலைவருங்கிற பட்டியலையும் மோடி வந்து இருந்தாரு. ஆனா இந்த தாக்குதல் இருக்காரு. ஆனா இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப வந்து சொன்னதுனால இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே தராசுல வந்து வச்சு பாக்குற மாதிரி ஏற்பட்டுருச்சு. இது வந்து பதில் எதுவும் சொல்லாததுனாலங்கிற விமர்சனம் வந்து சர்வதேச அளவுல வந்திருக்கு. பிராந்தியத்திலயும் வந்துட்டு தான் வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு நிதி கொடுக்கறதா சொன்னாங்க. ஏற்கனவே தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கப்பே $1 பில்லியன் கொடுத்தாங்க. மொத்தமா $7 பில்லியன் வந்து கொடுக்க போறாங்க. இப்ப 2ஆம் கட்டமாக $1.023 பில்லியன் வந்து கொடுத்துட்டாங்க. இந்திய மதிப்புல வந்து பாக்குறப்ப 8700 கோடி. இது வரைக்கும் 2 தவணையாக 17,900 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமா பாக்குறப்ப ஒரு 59,800 கோடி
கொடுக்க போறாங்க. இதை தாண்டி வேற பணம் கொடுக்க போறாங்க, ஒரு 12,000 கோடி. அது எதுக்கு அப்படின்னா, இந்த இயற்கை பேரிடர் அப்புறம் பருவநிலை மாற்றத்தினால பாகிஸ்தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு IMF வந்து பணம் கொடுக்குது பாகிஸ்தானுக்கு. ஆனா இந்த பணம் எல்லாம் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்றாங்களா இல்ல பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்களாங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு. ஏன்னா இந்தியால இருந்து ஸ்ட்ராங்கா நம்புறாங்க நம்ம மத்திய அரசு அவங்க பயங்கரவாதத்துக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கிறது. அதுதான் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறப்பவே பாகிஸ்தானை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்களை சமர்ப்பிச்சாங்க IMF-க்கு. அதையும் தாண்டி தான் வந்து பாகிஸ்தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு வந்து சொல்றாங்க, இதே அமெரிக்காவை எதிர்த்துட்டோ, ஏன் இஸ்ரேல கூட எதிர்த்துட்டோ ஏதோ ஒரு நாடு IMF-ல பணம் வாங்கிட முடியுமா, ஆனா இந்தியா எதிர்த்துட்டு ஒரு நாடு பணம் வாங்குது அப்படின்னு விமர்சிக்க வந்து படுது. அதே மாதிரி ஐநால இந்தியா வந்து லஷ்கர் இ தொய்பாவுடைய துணை அமைப்பு தான் இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட். அந்த அமைப்பை ஒரு பயங்கரவாத அமைப்பா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா சார்பாக தொடர்ந்து வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்து கூட ஐநால நம்ம நாட்டு அதிகாரிகள் வந்து பேசிடுறாங்க. ஆமா, அந்த கவுண்டர் டெரரிசம் அப்படிங்கிற கமிட்டி வச்சிருக்காங்க ஐநால. அதுல வந்து சில ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பகல்காம் தாக்குதலை பத்தி கொடுத்து வந்து டெரரிசம்க்கு எதிராக நம்ம எல்லாம் வந்து ஒன்னா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட தான் அந்த மீட்டிங் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த S-400 சுதர்சன் சக்ரா, அதன் மூலமா தான் எதிர் நாட்டில இருந்து வந்த அந்த ட்ரோன் எல்லாம் தடுத்து நிப்பாடணும்னு சொல்லிட்டோம். ரஷ்யால இருந்து வாங்கப்பட்டது. இப்ப இந்தியாவிலே வந்து தயாரிச்சிருக்காங்க. நேற்று வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஒடிசா மாநிலத்துல. பார்கவஸ்திரா அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பை சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. முதல்ல ஒரு ஏவுகணை வந்து அனுப்பிடுறாங்க. அடுத்து வந்து அடுத்தடுத்த 2 வினாடிகள்ல 2 ஏவுகணையும் சோதனை பண்ணி வெற்றிகரமா சோதனை நடத்தி முடிச்சிருக்கு இந்தியா. இது ரொம்ப முக்கியமான மைல்கல்லுன்னு வந்து சொல்றாங்க. ராஜ்நாத் சிங்கும் இன்னைக்கு ஸ்ரீநகருக்குலாம் போயிருந்தாரு. போயிட்டு பாகிஸ்தானோட அந்த அணு ஆயுத மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இதுக்கடையில பாகிஸ்தான் பத்தி பேசும்போது பாகிஸ்தானுக்கு துருக்கி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமூக வலைதளங்கள்ல துருக்கிக்கு போறதை நிறுத்துங்க இந்தியர்கள்லாம் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வலுத்து அஜர்பைஜானுக்கு வந்திருக்கு. ஆமா, அந்த அஜர்பைஜானோட அந்த தலைநகர் பாக்குக்கு இங்க இந்தியால இருந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா, ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டா அது மாறி இருந்தது. இப்போ அவங்களும் வந்து பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறதுனால அதுவுமே வந்து நம்ம குறைக்கணும். அவங்களுக்கு இதுதான் வருமானமே, நம்ம இந்தியர்களே 4000 கோடிக்கு மேல இந்த 2 நாட்டுக்கும் டூரிசம் மூலம் வருமானம் கொடுக்குறோம், அதை குறைச்சாதான் அவங்க வந்து மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த துருக்கி ஆப்பிள் அது வந்து இந்திய சந்தைகளில் வித்துக்கிட்டு இருந்தாங்க, அதையுமே கைவிடலாங்கிற எண்ணத்துக்கு வணிகர்கள் வந்திருக்காங்களாம். அதே மாதிரி துருக்கியில சமீபத்தில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டது. அப்ப இந்தியா வந்து பல கோடிகள் வந்து உதவி பண்ணாங்க. அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு தான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு குறிப்பா அந்த அமெரிக்கா தலையீடை பத்தி தொடர்ந்து காங்கிரஸ் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நேத்து வந்து காங்கிரஸோட உயர்நிலை கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதுல ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, KC வேணுகோபால், பிரியங்கா காந்தி, சச்சின் பைலட் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே ஜெயராம் ரமேஷ் வந்து வெளியில சொன்னாரு. அமெரிக்க அதிபர் எப்ப இந்த வாருக்குள்ள வந்து என்ட்ரானாரு, இந்த தாக்குதலுக்குள்ள எப்ப வந்து என்ட்ரானாரு, எப்ப பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாரு, வர்த்தகம் தொடர்பாக வந்து பேசினாரா, இது வரைக்கும் இது தொடர்பா மூடி மறைச்சிட்டே தான் இருக்கு பிஜேபி கவர்மெண்ட். வெளிப்படையா வந்து பேசணும். அதே மாதிரி இந்த ஆபரேஷன் சிந்தூருங்கிறது வெற்றி பெற்றதுக்கு முதல் காரணம் ராணுவம் தான். ஆனா அந்த ராணுவத்தோட வெற்றியை பாஜக அபகரிக்க பாக்குதுங்கிற குற்றச்சாட்டையும் வந்து வச்சிருந்தாரு. இதுக்கு பாஜக சைட்ல இருந்து பதில் வந்து சொல்லிருக்காங்க. பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் சுதர்ஷன் திவேதி, எப்பயுமே பாஜகவுக்கு ஒரு செய்தி தொடர்பா இருக்கிறவர் யாரு அப்படின்னா ரயில்வே துறை அமைச்சர் தான், அஸ்வினி வைஷ்ணவ் தான் வந்து பேசுவாரு. அவர்களை எங்கேயும் நம்ம தேட வேண்டியது இருக்கு. அமித்ஷாவே பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு, அவரையும் சமீபத்துல காணலாம். இப்ப சுதர்ஷன் சூ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் முடிவுக்கு வரல, ஒரு தற்காலிகமா தான் நம்ம வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். முதல்ல எதிர்கட்சிகள் தெளிவா புரிஞ்சுக்கணும், மத்திய அரசு எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக ஆபரேஷன் சிந்தூர் முடிவுக்கு வந்துருச்சுங்கிறத சொல்லவே கிடையாது. பாஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அது மோடி ஸ்பீச்னு இல்ல, அதிகாரிகள் சொன்னதுல எங்கேயுமே இல்ல. அதனால யாரும் அவசரப்பட வேணாம். ஒரு பக்கம் காங்கிரஸ் தான் வச்சு அரசியல் பண்றாங்க, ஒரு பக்கம் ராணுவத்துக்கு ஆதரவுன்னு சொல்றாங்க, ஆனா கேள்வி வந்து கேக்குறாங்க. அதாவது அவங்க அமைதியா இருக்கணுங்கிற மாதிரி பதில் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க மத்திய பிரதேச அமைச்சர் குன்வர் விஜய் ஷா எவ்வளவு கொச்சையா கேவலமா பேசியிருந்தாரு. அவருக்கு யாரும் வந்து கண்டனம் தெரிவிக்கல. பாஜகவோட மூத்த தலைவர்கள் யாரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டு மகள்களோட குங்குமத்தை அழிச்சவங்களை அழிக்கிறதுக்காக அவங்க நாட்டோட ஒரு சொந்த சகோதரியை நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கோம், அவங்களோட சொந்த சகோதரிலாம் சொல்லியிருந்தாரு. அதாவது சோஃபியா குரேஷியா அந்த மாதிரி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இதுக்கு இப்போ வந்து அங்க மாப்பில உள்ள உயர்நீதிமன்றம் தாமாகவே முன் வந்து இதை விசாரிச்சு அவருக்கு வந்து கடுமையான கண்டனம் பதிவு பண்ணது மட்டும் இல்லாம FIR பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
உடனே என் மேல எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு. சுப்ரீம் கோர்ட் இப்ப கடுமையான கண்டனத்தை அவங்களும் பதிவு பண்ணிட்டு ஒரு கண்ணியத்தோட பேசுங்கன்னு சொல்லிட்டு இது மாப்பி நீதிமன்றமே பாத்துக்கிட்டோம்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. சோ அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணணும், பதவியை பறிக்கணுங்கிறதான் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு மௌனமா இருக்காங்கன்னா, பிஜேபி காரங்க இவரோட விமர்சனத்துக்கு ஒரு கருத்துக்கு மௌனமா இருக்காங்கன்னா அவங்க எதை சொல்ல விரும்புறாங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வந்து இருக்கு. அவர் 100 முறை நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிலாம் சொல்ல இருந்தா கூட விடக்கூடாது. ஏன்னா நீதிமன்றம் கொடுக்குற தண்டனை இனிமேல் பேச போறவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு தான் மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க. பாப்போம் என்ன சொல்ல போறாங்கன்னு. அதே மாதிரி முப்படை தளபதிகளுக்கு தலைவரா இருக்கவர் எல்லாருமே நேத்து வந்து திரௌபதி முர்முவை சந்திச்சு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத பரிமாறிக்கிட்டாங்களாம். இந்த சந்திப்புல எல்லாருமே வந்து சொல்லிடுவாங்க திரௌபதி முர்மு கிட்ட. இன்னைக்கு வந்து பீகாருக்கு போயிருக்கார் ராகுல் காந்தி, தடுத்து வந்து நிப்பாட்டிருக்காங்க. என்னன்னா தடுத்து நிப்பாட்ட வேண்டியவங்க தடுத்து நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. ஆமா, இவர் வந்து போயிருக்காரு. அங்க உள்ள அந்த அம்பேத்கர் விடுதியில உள்ள மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், பட்டியலின மாணவர்களை சந்திக்கிறதுக்காக நான் போனேன். ஆனா வந்து என்னை தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து சொல்லியிருந்தாரு. போலீஸ்லாம் அவரோட வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உள்ள விடல. அதுக்கப்புறம் உள்ள போனாரு. உள்ள போய் பேசியிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தோம், இப்ப மாணவர்கள் நீங்களும் தொடர்ச்சியா பேசினதுனால மோடியே வந்து இறங்கி வந்திருக்காரு அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஸோ பீகார் எலெக்ஷனை ஒட்டி தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மோடி வந்து அறிவிச்சு அது ஒரு தேர்தல் யுத்தியா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குது. நாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல நிறைவேற்றுற மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைப்போம், ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும், இல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும். ஆனா எதுவுமே பண்ணாம கிடப்பிலேயே போட்டு வச்சிருந்தாரு. அதனால தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் விசாரிச்சவங்க அரசியல் அமைப்போட உச்சபட்ச அதிகாரம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 வந்து பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. அதை தாண்டி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு கால நிர்ணயம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி குடியரசுத் தலைவர் நீங்க கால நிர்ணயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் குதியோகையும் குதிச்சுக்கிட்டு இருந்தாரு அவரு. குடியரசுத் தலைவர் சைலண்ட் மோட்ல தான் இருந்தாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு 14 கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. குறிப்பா என்ன கேட்கறாங்கன்னா, பிரிவு 200 கீழ் ஒரு மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு முன் இருக்கிற அரசியல் அமைப்பு விருப்பங்கள் என்னென்ன, அதே மாதிரி அமைச்சரவைக்கு முழுவதும் கட்டுப்பட்டவரா ஆளுநர் உள்ளிட்ட ஒரு 14 கேள்விகள் கேட்கறாங்க. அவங்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் செய்ய முடியுமா? முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுல காலக்கெடு நீங்க விதிக்க முடியுமா குடியரசுத் தலைவருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு. இப்போ இந்த விவகாரம் வந்து இங்கேயுமே பெருசா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஊட்டியில இருந்து இதுக்கு வந்து எக்ஸ் தளத்துல கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆமா, சின்ன அந்த இடத்துல ஹாட்டா மாறி இருக்காரு. ஆமா, என்னன்னா மத்திய அரசோட இந்த குடியரசுத் தலைவர் குறிப்புக்கு என்னோட கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஷயங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கே சவால் விடுக்கிற வகையில இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது ஒரு சட்டம் தீர்ப்பா கொடுத்து அது வந்து ஒரு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை மாத்த நினைக்கிறாங்க. இதுல இருந்தே நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தது எல்லாமே பாஜக சொல்படிதான் பண்ணியிருக்காருங்கிறதே இதுல தெளிவாகுது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சில கேள்விகளையும் கேட்டிருக்காரு. ஏன் வந்து நீங்க இந்த காலக்கெடு அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, இந்த ஒப்புதல் கொடுக்கறத மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்கறத முடக்கிட்டா மாநில அரசுகளே முடக்கிடலாம், இது ஒரு சட்டப்பூர்வமா மாத்திரலாம் நீங்க நினைக்கிறீங்களாங்கிற கேள்வி வைக்கிறாரு. அதே மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநரை கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்துடலாங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துருச்சா மத்திய அரசு அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியா கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் பதில் அவங்கதான் சொல்லணும். பட் கேள்வி இப்பதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பாப்போம். உச்ச நீதிமன்றம் நிச்சயம் பதில் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான வழக்கா தான் வந்து பார்க்கப்படுது இந்த வழக்குமே. இப்ப ரொம்ப முக்கியமா குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்டதுங்கிறது அரசியல் தளத்துல ஒரு மிக மிக முக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுது. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. முக்கியமா தமிழ்நாடு ஆளுநர் அந்த பல்கலைக்கழக மசோதாவை தான் வந்து கிடப்பில் போட்டு வச்சிருந்தாரு, டேபிள்லயே போட்டு வச்சிருந்தாரு. அவருடைய அந்த ராஜ்பவனுக்கு பக்கத்துலதான் அண்ணா பல்கலைக்கழகம் இருந்தது. அங்க ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்பட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டது அந்த சம்பவம். ஞானசேகரன்கிற அந்த பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கிற வந்து கைது பண்ணாங்க. இப்ப சிபிசிடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு இளம் பெண் புகார் கொடுத்துருக்காங்களாம் இவர் மேல, எனக்கு இவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னு. சிபிசிடி விசாரிச்சுட்டு ஆமா இவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி இப்ப மேலும் ஒரு வழக்கு வந்து போட்டுருக்காங்க. இப்ப ஞானசேகரன் மட்டும் கைது பண்ணல, அவரோட கூட்டாளிகள் 2 பேரும் கைது பண்ணிருக்காங்க. ஆலந்தூரை சேர்ந்த குணாலங்கரும் பொள்ளாச்சியை சேர்ந்த முரளிதரங்கிறவரையும் கைது பண்ணிருக்காங்க சிபிசிஐடி.
ஓகே, இது இன்னும் வேகமா விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இன்னொரு பக்கம் அந்த பொள்ளாச்சி வழக்கு, அதுல ஏற்கனவே வந்து நீதிமன்றம் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ வந்து நிவாரணமா முதலமைச்சரும் வந்து ஒரு தொகையை அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் துணிச்சலோட எதிர்த்து போராடிய பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 25 லட்சம் அரசு சார்பா வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்க வந்து உதகையில போன முதலமைச்சர் அங்க வந்து அந்த மலர் கண்காட்சி வந்து தொடங்கி வச்சிருந்தாரு. இந்த மலரால அலங்கரிக்கப்பட்ட அந்த சேர்ல எல்லாம் உட்காந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஆமா, அதுதான் வந்துட்டு மொத்தம் அங்க எவ்வளவு மலர்கள் இருக்கு அப்படின்னா 7.5 லட்சம் மலர்கள் வந்து இருக்குதாமா. எல்லாமே 7.5 போய்கிட்டு இருக்கு. 127 8 லட்சம் மலர்களா வச்சிருக்கலாம், இல்ல 7 லட்சம் மலர்களா வச்சிருக்கலாம். அது வந்து சொல்றாங்க அவ்வளவு மலர்கள் வந்து அங்க இருக்கு அப்படின்ட்டு. 127வது அந்த மலர் கண்காட்சியை திறந்து வச்சிருக்காரு. இதுதான் வந்து போட்டோ ஷூட்னு இங்க இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்றாரு. உதகையில போய் போட்டோ ஷூட் பண்றாரு அப்படிங்கிறது. எடப்பாடி பழனிசாமி கோஷ்டியை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் எந்த காலத்திலையும் நாங்க பன்னீர்செல்வத்தையும் டிடி தினகரத்தையும் சேர்த்துக்க மாட்டோம்னு வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காரு. கூட்டணியில சேர்த்துக்க மாட்டோங்கிற மாதிரி வேற சொல்லியிருக்கதா சொல்றாங்க. அதெல்லாம் ஓனரை சொல்லுங்க நம்புறோங்கிற மாதிரி தான் இருக்கு நமக்கு. எடப்பாடிக்கு ஓனர் யாரு அப்படின்னா அவங்களுக்கு ஓனர் யாருன்னா அவங்கன்னு வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க இருந்தாலும் அங்க இருந்து ஷாஜி சொன்னாதான் நம்புவோன்றாங்க. நம்ம நீட்டுக்கெல்லாம் வந்து ட்ரம்புக்கெல்லாம் ஆலோசனை பண்ணலாமா, உத்தரவு போடலாமெல்லாம் கிண்டலுக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்கு சமூக வலைதளத்துல. இன்னொருத்தர் நடைபயணம் ஆரம்பிக்க போறாரு. யாரு? சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் மக்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் 11 to 20 வரைக்கும் நடைபயணம் மேற்கொள்ள போறாராம். இந்த நிரந்தர பணிகள் அந்த வேலைவாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. காலி பணியிடங்களை நிரப்புறது இல்லை, நிரப்புனாலுமே ரொம்ப குறைவான ஊதியத்தில் தான் நிரப்புறாங்க உள்ளிட்ட நிறைய கோரிக்கைகள் வந்து வலியுறுத்தி நடைபயணம் மேற்கொள்ள போறாரு. அரசாங்க ஊழியர்கள் பிரச்சனையும் இருக்கு, அதெல்லாம் கூட வலியுறுத்துவாருன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். டிஐஜி வருண்குமார் அவர் வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல அவதூறு வழக்கெல்லாம் போட்டிருந்தாரு. அது கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு திருச்சியில. ஆஜராக மறுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பிடிவாரன் கொடுத்துருவோன்னு சொன்னதுக்கு அப்புறம் சீமான் வந்து ஆஜரானாரு. இப்ப திரும்ப அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு. போன தடவை வந்து அடுத்த முறை சீமான் நிச்சயம் ஆஜராவாருன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா ஆஜராகலை. அதுதான் அவங்க தரப்பு வழக்கறிஞர்கிட்ட நீதிபதி கேட்டாங்க ஏன் ஆஜராகலை அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன முறை நீங்க சொன்னீங்க ஆஜராகணும்னு, இப்ப பண்ணலை, இதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் சொல்லாம ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வருண்குமார் வந்து ஆஜராயிருந்தாரு. ஸோ அவர் ஐபிஎஸ் இல்லை, இந்த யூபிஎஸ்சி ஒட்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா யூபிஎஸ்சியோட தலைவரா பிரீத்தி சூடான் அவங்க இருந்தாங்க. அவங்க பதவிக்காலம் முடிஞ்சிட்டதுனால இப்போ அஜய்குமார், இவர் முன்னாள் பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தாரு, அவர் வந்து இப்போ போட்டிருக்காங்க தலைவரா. பொள்ளாச்சியில இருந்து சிவகாசிக்கு போற அரசு பேருந்தோட ஓட்டுநர் அவர் வந்து பயங்கர அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலே ஆட்டி ஓட்டியிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பயங்கரமா கத்தி அதுக்கப்புறம் பேருந்தை நிறுத்தி பார்த்தா ஃபுல் மப்புல இருந்திருக்காரு, போதையில இருந்திருக்காரு. வேலை நேரத்துல குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணவர். என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் போய் பயணிகள் இருக்கையில் படுத்து தூங்கிட்டாரு. வேற மட்டையாயிட்டாரு. அதான் அதுக்கப்புறம் அவரை அடிச்சு எழுப்பி போலீஸ் வந்து இப்ப கூட்டிட்டு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க. பாருங்க, அரசு பேருந்துலயே வந்து அரசு நடத்துற டாஸ்மாகால ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அந்த பெருமாள்புரம் அந்த பகுதியை சேர்ந்தவர் பேச்சிமுத்து. இவர் வந்து ஜிபி முத்தா நிறைய பேருக்கு தெரியும். இவர் ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. ஆமா, அவர் வந்து என்ன புகார் கொடுத்திருக்காரு அப்படின்னா வருவாய்த்துறையில போய் புகார் கொடுத்திருக்காரு. கோயில் கட்டுமான பணி அவங்க ஏரியாவில் நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து 15 அடி அகலமா இருந்தது தெரு. இவங்க கோயிலை வந்து ஆக்கிரமிச்சு கட்டினதுனால இப்ப 8 அடி தான் இருக்கு அந்த தெரு. இது வந்து ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொல்லி புகார் கொடுக்க ஊர் மக்கள் பாதி பேர் இவருக்கு எதிராக வந்து இவர் வந்து இப்பெல்லாம் பொய் புகார் கொடுக்குறாரு விளம்பரத்துக்காக அப்படின்னு சொல்லி 2 தரப்புக்கும் மோதலாயிருக்கு. 2 தரப்புனா ஒரு பக்கம் ஜிபி முத்து மட்டும் இருக்காரு, இங்க சில பேர் இருக்காங்க. அது வந்து பயங்கர சண்டையா போக அவங்க ஜிபி முத்து ஒழிகன்னு கத்த, இவரும் வந்து ஜிபி முத்து ஒழிக அப்படின்னு கத்த, ஒரே பஞ்சாயத்து ஒழிகன்னு கத்துறாரு. போலீஸ்க்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பாதுகாப்புலாம் கொடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மாதிரி அதிகாரிகள்லாம் பேசி ஒரு மாதிரி சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. ஓகே. இன்னொரு பக்கம் நேத்தே சொல்லியிருந்தோம் அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு, அந்த ஸ்ரீனிவாசா கோவிந்தாங்கிற பாட்டை ஒரு மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால பெரிய பிரச்சனையாயிருச்சு அப்படின்ட்டு அது 100 கோடி வந்து நஷ்ட ஈடு கேட்டு சந்தானத்துக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க பாஜக நிர்வாகி தரப்புல இருந்து. நிறைய புகார்களும் போயிருந்துச்சு. இப்போ படக்குழு வந்து பாட்டை நீக்கிறதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாமா. ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் அது. இந்து மக்கள் அவ்வளவு பேர் இந்த பாட்டை காலையில ரசிச்சு கேட்கறவங்க இருக்காங்க. பெரிய கோயில் இந்தியாவில் அது.
அப்ப அந்த கோயில வச்சு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை போய் யாராவது டிஸ்கோ பாட்டா மாத்துவாங்களா? அதுவும் சந்தானம் வந்து ஆன்மீகத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருப்பாரு. பாஸ்போர்ட்ல ஒரு சிப் வந்து பொருத்த போறாங்களாம் கடைசி பக்கத்துல. இது அந்த 2000 ரூபாய் நோட்டு சிப் மாதிரியா இல்ல? இது உண்மையான சிப்பு. ஏன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம் அபிஷியலாவே அறிவிச்சிருக்காங்க. இந்த பயோமெட்ரிக் முறையில நம்ம கைரேகை, நம்ம முகாமைப்பு எல்லாமே என்கிரிப்ஷன் செய்யப்பட்டு பாதுகாப்பா இருக்குன்னு வந்து குறிப்பிடுறாங்க. இதனால அந்த இதை மாத்தவோ இல்ல திருடவோ முடியாது. நம்ம நீ வந்துருப்ப இந்தோனேஷியால இருந்து இங்க வந்தோடனே ரொம்ப நேரம் கியூல நின்றுகிட்டே இருக்க மாதிரி வந்துருக்கும்ல. இனிமே அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு அதை பார்த்து அனுப்பிடலாங்கிறதுக்காக அந்த வசதி செஞ்சிருக்காங்களாம். ஓகே. இந்த வெளியுறவுத்துறையில இருந்து அறிவிச்சிருக்காங்கல்ல, இப்ப கனடாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா அனிதா ஆனந்த். அவங்க மட்டும் இல்லாம இன்னும் 3 பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அங்க அமைச்சரவையில இருக்காங்க. அந்த மார்க் கார்னியோட அமைச்சரவையில ரூபி, ரந்தீப் சாராய், மணிந்தர் சித்து அப்படிங்கிற அந்த 3 பேரு. மணிந்தர் சித்துக்கு சர்வதேச வர்த்தகம்ங்கிற ஒரு முக்கிய துறை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த இஸ்ரேல் காசா அந்த போருமே தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. காசால தொடர்ச்சியான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் நேற்று வந்து கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல். இதுல கிட்டத்தட்ட 84 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அதுல 24 குழந்தைகள் வந்து சொல்றாங்க. குழந்தைகள் வந்து ஆல்ரெடி பட்னி கிடக்கிறதா தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா காசாக்குள்ள எந்த விதமான உணவுப் பொருட்களும் கிடையாது, எந்த விதமான பேக்கரி கிடையாதுனால பட்னியில செத்துக்கிட்டு இருக்காங்களாம். அதை தாண்டி குண்டு போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். இது உலக நாடுகள்லாம் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கெல்லாம் போய் வந்து சீஸ்ஃபயர் ஏற்படுத்தணுங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அதை வந்து அரசியல் தலைவர்கள் பண்ண மாட்டேங்கிறதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு இனப்படுகொலைன்னு தான் விமர்சிக்கப்படுது சர்வதேச அரங்கில். நமக்கு தெரியும் ஜெனசைட் நடந்தது ஸ்ரீலங்கால. இப்போ ஒன்டாரியோ மாகாணம், அதே கனடா ஒன்டாரியோ மாகாணத்துல வந்து அந்த இனப்படுகொலை நினைவு சின்னம் வந்து அமைக்கப்பட்டது அண்மையில. அதுக்கு வந்து இலங்கை ரொம்ப கடுமையான எதிர்ப்பு வந்து பதிவு வச்சிருக்காங்க. இது இலங்கையில கனடா தூதரை கூப்பிட்டு வந்து ஸ்ட்ரிக்டா கண்டனமா தெரிவிச்சு அனுப்பி விட்டுருக்காங்களாம். குடும்ப கஷ்டத்தை நினைக்கும் போது நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதுமா. அம்மா சொல்றாங்களா, மதியம் நல்லா படுத்து தூங்கிட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்ட்டு. மீ அட்வைசிங் மை ஆபீஸ் ஜூனியர்ஸ். பாபநாசம் படத்துல அந்த போலீஸ் வந்து எல்லாருக்கும் சொல்ற மாதிரி அதை எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருக்காங்க. ரியாலிட்டி கடைசியில ஆணியே புடுங்க வேணாம், நீ புடுங்குறது கூட தேவை புடுங்கு போ அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப கோவம் வந்து யாராவது திட்டணும் போல இருக்கா? உன்னோட ஏர்டெல் சிம்ல இருந்து கால் பண்ணு, எவனுக்கும் போகாது, ஆட்டோமேட்டிக்கா அவன் கோவம் குறைஞ்சிடும் போட்டிருக்காங்க. இல்ல இப்ப இன்னும் கோவம் அதிகமாகும். கால் கூட ஏர்டெல் மேல கோவம் வரும். அதர்ஸ் டேஸ் டு சண்டே அண்ட் மண்டே. நாங்களும் கேலண்டர்ல தான்டா இருக்கோம். இதோ வந்துட்டேன். விருது ஸ்டாலின். இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால மத்திய அரசு சார்பாக தான் வெளியிட்டு இருக்காங்க. அதனால மத்திய அரசுடைய முகம் யாருன்னா மோடி. ஆமா, ஏன்னா குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டவங்க. அதே மாதிரி உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு உச்ச நீதிமன்றம். நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதனால வந்து ஸ்டாலினுக்கும் மோடிக்குமா? மோடிக்கும். ஓகே, ஸ்டாலினுக்கும் ட்ரம்ப்புக்கும் சொல்லிருக்கீங்க நினைச்சேன். ஓகே, ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் வந்து அதனால அவங்க விருது கொடுத்துடலாம். இந்த கேள்வி தானே கேட்கறாங்க. அவங்க 14 கேள்வி கேட்டிருக்காங்க. இவருக்கு ஸ்டாலின் திரும்ப நிறைய கேள்விகள் மத்திய அரசு நோக்கி வந்து கேட்டிருக்காரு. அதனால ஏன் என்ற கேள்வி அப்படின்லாம் வரும்ல பழைய பாட்டு. ஆமா, அதே விருதா கொடுத்துடலாம். ஏன் என்ற கேள்வி. அது எம்ஜிஆர் பாட்டா இல்ல சிவாஜி பாட்டான்னு தெரியல. சரி, நடிகர் ஏதோ ஒரு நடிகர் நடிச்ச பாட்டை 2 பேருக்கு கொடுக்குறீங்க, 2 தலைவர்களுக்கு. அவங்க 2 பேரும் நான் சிவாஜிலாம் நடிப்பு தலைவனா நான் சொல்லல. சரி, ஓகே, நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் பிகடன் பிளேயில். இப்போவே பிகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க.